வணக்கம். பாலமுருகன். கொஞ்ச நாளா கேட்க நாதி இல்லாத ஒரு அடிமை இன்னைக்கு கூவு கூவுன்னு கூவி இருக்கு. அது என்ன கூவுச்சுங்கிறத பார்க்கலாம். சுத்தமா டிவிகே வந்ததுக்கு பிறகு என்டிகே வாஷ் அவுட் செய்யப்பட்டதை நாம உணர்ந்தமோ இல்லையோ, அந்த சீமான் கும்பல், இந்த சைமன் கும்பல் நல்லா உணர்ந்திருக்கு. அதனால இப்போ போட்டா போட்டி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு அடிமை. அதாவது பெரிய அடிமையா சின்ன அடிமையா, தமிழ் தேசியம், இந்தி தேசியம், தெலுங்கு தேசியம் சொல்லி உள் பிரிவினைவாதத்தை கட்டமைச்சு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த அடிமை, கேடுகட்ட அடிமை, மாபெரும் சூறாவளியாக வந்திருக்கக்கூடிய சினிமா பட்டாளத்தின் மூலமா வாஷ் அவுட் செய்யப்பட்டதை நினைச்சு அவங்க டெய்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க மீடியாவில். இந்த சூழ்நிலையில மறுபடியும் எஸ்ஐஆர்னால இங்க மிகப்பெரிய அளவுக்கு மோசம் நடந்துருச்சு அப்படின்னு வந்துகிட்டு இன்னைக்கு கூவியிருக்காங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்த மொத கருவிலேயே சிதைக்கப்பட வேண்டும், அது ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு விரோதம்னு சொல்லி மிகப்பெரிய கட்டமைப்பை இன்னைக்கு உருவாக்குனது ராகுல் காந்தி அவர்கள். இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கும் போது இவர்கள்லாம் தலைக்கு எங்க வச்சு படுத்திருந்தானுங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய மோசம் எஸ்ஐஆர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி செல்லமா கூட இந்த எஸ்ஐஆர் கூட்டு சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை ஒரு வார்த்தை கூட பேசல. மாறா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்குகளுக்கு பார்த்தீங்கல்ல, டிஎம்கே வாக்குகள் என்னங்கிறத ஒரு வாக்கு மிச்சம் இல்லாமல் அவங்க சரி பண்ணி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்களாம். மிச்ச வாக்கில் எக்கேடே கெட்டு போகட்டும் சொல்லி அவங்க விட்டுருவாங்களாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு கீழே இருக்குன்னு கேட்டால் நம்மளுடைய முதலமைச்சருக்கு கீழே தான் இருக்கு. முதலமைச்சர் என்ன ஆணையிடுறாரோ அதை செய்யறதுக்கு தானே இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அப்படிங்கிறத தான் இவர் சொல்ல வர்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எவ்வளவு கூமுட்டை, ஒன்னா நம்பர் கூமுட்டையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் திமுக தலைமையில உச்ச நீதிமன்றத்தில் போய் மக்கள் மன்றத்திலே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு மேல வழக்க போட்டு இந்த எஸ்ஐஆரை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி இங்க சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது எவ்வளவு கூலா மக்களை திசை திருப்பி விடக்கூடிய வேலையை இவன் செஞ்சுட்டு இருக்கான். அதாவது எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு அரசுக்கு கீழே இருக்கு, மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் மத்திய அரசுக்கு கீழே இருக்கு, அதே போல மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் மாநில அரசுக்கு கீழே இருக்குன்னா எவ்வளவு பெரிய ஒலுசத்தனமான ஒரு பேச்சு. இது ஒண்ணு போக 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஜி ராம்ஜி பேர் வைக்கும் போது இதை எதிர்க்கிறியான்னு கேட்டா, நான் முதல்ல 100 நாள் வேலை திட்டத்தையே நான் எதிர்க்கிறேன். எப்படி இருக்கு இது சொன்னோம்னா ஆர்எஸ்எஸ் கைக்கூலி சொன்னோம்னா அவனுக்கு அப்படி பொங்கிட்டு வரும். அப்புறமேட்டுக்கு என்ன சொல்லுவான், சங்கீன சக நண்பன் சொல்லுவான். எப்பேற்பட்ட கேடுகட்ட அடிமைகளை வச்சுக்கிட்டு இவனுக்கு வண்டியை ஓடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனா கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன நடந்தாலும் எப்படி இவனுக்கு வேஷம் தரித்தாலும் ஒரு பொழுதும் இங்க தாமரை என்ன கூந்தல்ல கூட வளராதுங்கிறதுக்கான விஷயம் தான் இவனுக்கு பேச பேச ஒவ்வொரு நாளும் கேடுகட்டத்தனமா அம்பலமாகிட்டு இருக்காங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில மிகப்பெரிய அளவுக்கு சட்ட போராட்டம் ஒவ்வொரு நாளும் நம்ம மக்கள் மீது திணிக்கப்படக்கூடிய அயோக்கியத்தனமான சட்டங்கள் மூலமாக நாம எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை படுகுழியில தள்ளக்கூடிய அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் ஒன்றிய அரசு செஞ்சுட்டு இருக்கும் போது இவனுக்கு எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு பார்த்தீங்கல்ல, எதிர்த்து சமர் புரியக்கூடிய மாநில அரசை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ந்து